சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கணக்கில் வராத பணம் மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்தனர். தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படை முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையாளர் அருள் ஜோதி மற்றும் சென்னை கோட்டை ரயில்வே பாதுகாப்பு படை ஆணையாளர் மல்லேஸ்வர பாபுஜி துக்லா மற்றும் உதவி ஆணையாளர் அசோக்குமார் ஆகியோரின் உத்தரவின் பெயரில் KB ஜெபஸ்டியன் இன்ஸ்பெக்டர் ரயில்வே பாதுகாப்பு படை அவர்களின் தலைமையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் கணக்கில் வராத பணம் கடத்தப்படுவதற்கு எதிராக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 1 கிலோ கஞ்சா மற்றும் 77,000 மதிப்புள்ள பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. முதல் சோதனையில் 21/3/2026 அன்று பிளாட்பாரம் எண் 8இல் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட ஒருவரை தடுத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார், இவருக்கு வயது 36 என்பதும் தெரியவந்தது. அவரிடமிருந்து கருப்பு நிற பையில் ரூபாய் 77,430 மதிப்பிலான கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தொகைக்கு உரிய ஆவணங்களை வழங்க முடியாததால் அந்த நபரும் பணமும் தமிழ்நாடு தேர்தல் பறக்கும் படையினரிடம் ரயில்வே பாதுகாப்பு படையால் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டது.